ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸினுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த கொஸ்டினில் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது 12th பேப்பர் வேல்யூஷன் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 12th பேப்பர் வேல்யூஷன் ஒரு சில கேம்பில் வேகமாக முடிஞ்சிடும், ஒரு சில கேம்பில் வந்து ஏன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 83 சென்டரில் பேப்பர் வேல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் பேப்பர் கம்மியாக இருக்கிற சென்டருக்கு வந்து வேகமாக முடிச்சுடுவாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 11th பேப்பர் வேல்யூஷன் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க, அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதை வச்சு தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப் பி டைப்புக்கான 1 மார்க்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஆன்சர் கீழே இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் ஒன்றாவும் இருக்கலாம். ஒரு சில ஆன்சர்ஸில் ஏதாவது கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் மாற்றிருக்கலாம். மற்றபடியாக இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ 1 மார்க்கில் எந்த ஒரு மியர் அட்டம்ப்ட்டும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் கொஸ்டின்ஸு. அதில் பார்த்துட்டிங்கன்னா 16வது கொஸ்டின் 17வது கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் கீழே என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டு எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19th கொஸ்டினுக்கு வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஏதாவது 2 ஃபேக்டர்ஸ்னு பேரை மட்டும் எழுதினாலே போதும் 2 மார்க்கு. இதேமாதிரி இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் போத் சைட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு எழுதினா 1/2 மார்க்கு, த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் எழுதினாலும் 1/2 மார்க், அல்லது மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிறது எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து 2 மார்க்குக்கான இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஆர் எனி அதர் ரிலவெண்ட் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ் டியூ டு த சவுண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் எழுதலாம், இல்லை அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வேறு எந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் 1/2 மார்க்கு, மொத்தம் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கீ தெரியும். இதுலேயும் 2 மார்க்லேயும் எந்த ஒரு மியர் அட்டம்ப்ட்டும் கொடுக்கல, எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில், ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25, 26, எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி 6 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு சிலர் 3 மார்க்னால் 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருப்பீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எனி 3 பாசுலைட்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 3 மார்க், 1 மார்க்கு 3 மார்க் மொத்தம். ஸோ இதை 3 மார்க்லேயும் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிறது 5 மார்க்கு. ஸோ 3 மார்க்குடைய ஆன்சர் கீ பார்த்துக்குங்க, இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்கில் உங்களுக்கு இந்த 5 மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 34ல் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 2 மார்க்கு. சிஸ்டமேட்டிக் எரர் எக்ஸ்ப்ளனேஷன், அந்த எரருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. ரேண்டம் எரர் எக்ஸ்ப்ளனேஷன்னா 1 மார்க்கு. கிராஸ் எரர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஆர் எனி 3 எரர் நேம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 2 மார்க். அதாவது நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல, எரரோட நேம் மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி 34B உங்களுக்கு ஆன்சருக்கான கீ கொடுத்துருக்காங்க, 35க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35ல் B அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த டயக்ராமு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் 36. ஸோ 5 மார்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே கிரேஸ் மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 37 அதுக்கான ஆன்சர் கீ இருக்குது. அடுத்து 37Bக்கான ஆன்சர் கீ. இதில் என்ன இதில் இருக்கிறத மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது இல்லாமல் எழுதியிருந்தீங்கனாலும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? 38ல் உங்களுக்கு ஆர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 38ல் உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் மூன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் மியர் அட்டம்ப்ட்டு 2 மார்க். அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் அந்த 1 சப்டிவிஷன் 1க்கு வந்து 3 மார்க்கு. அதை நீங்கள் எழுதிட்டு சப்டிவிஷன் 2க்கு வந்து நீங்கள் ஹெட்டிங் போட்டிருந்தாலே, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் 38ல் Bயில் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக 11th ஃபிசிக்ஸில் எவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கொஸ்டினை எழுதியிருந்தால் மட்டும்தான். எல்லாருக்கும் எழுதாதவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த நம்பர் 38ல் Bயில் சப்டிவிஷன் 1 ஆர் 2 எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 12th பேப்பர் வேல்யூஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ 12th பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை வந்து
ஃபெயில் இல்லாத அளவுக்கு தான் பேப்பர் கரெக்ஷன் லிபரலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 11th எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஆன்சர் கீ ஒவ்வொன்றா வர வர அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.